நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷிபா இனு இந்த காயினோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காயினை நம்ம இப்போ பை பண்ணலாமா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஃபியூச்சர் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டேட்டா வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வீடியோ வந்து யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற சிம்லையும் தட்டி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இது வரைக்கும் நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணலாம், மஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிங்க. ஏன்னா கிரிப்டோ பற்றின அப்டேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ மஸ்ட் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக வந்து நல்ல ஒரு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய காயின் எதுன்னு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷிபா இனு. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வீக்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பம்ப் வந்து கொடுத்துட்ருக்கு. இதோட ஆல் டைம் ஹை பழைய ஆல் டைம் ஹையிலேருந்து இப்போ புதுசாக ஒரு ஆல் டைம் ஹையை வந்து ரீச் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பம்ப்பு இது. ஸோ இதுக்கப்புறம் இந்த காயின் வந்து பம்ப் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து பம்ப் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இது இப்போ வந்து பம்ப் ஆனதுக்கான காரணம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த காயினுக்கு வந்து ஆட்டோ பேர்னிங் சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷிபா ஸ்வாப்பு அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட காயின் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து பேர்னிங் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஹோல்டர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்ததுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காயினை வந்து ஹோல்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த காயின் வந்து ஆட்டோமேட்டிக்காக இப்போ வந்து பம்பாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காயினோட லேட்டஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த காயினுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரிட்டிக் அப்படிங்கிற ஒரு ஆடிட் வந்து இவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது செக்யூரிட்டி ஸ்கோர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 93% வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் வந்து செக்யூரான காயின் அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த காயினை வந்து நம்ம வந்து தாராளமாக வந்து பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம். ஆனால் பை பண்ணுறதுக்கான டைம் வந்து பார்த்திங்கன்னா இது கிடையாது. ஏன்னா வந்து இதோட ஆல் டைம் ஹையில் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம வந்து என்ட்ரி கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பெரிய ஒரு லாஸை வந்து சந்திக்க நேரிடும். ஸோ இந்த டயத்தில் வந்து யாரும் வந்து என்ட்ரி கொடுக்குறது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்மிங் டேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சில குட் நியூஸ்லாம் வரப்போகுது. ஸோ அந்த நியூஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ பம்ப் ஆனதை காட்டிலும் 2 மடங்கு இதை காட்டிலும் 2 மடங்கு வந்து பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா இதே ஆடிட் வந்து பிஎன்பிலையும் நடந்திருக்கு. அதே மாதிரி பிட்காயின்லையும் வந்து இந்த ஆடிட் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ ஆனால் பிஎன்பி பிட்காயின் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஎன்பி வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 85% தான் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 85%, அதில் வந்து பார்த்திங்கன்னா 97 சம்திங் ஏதோ வந்துச்சு. 93% வந்து பார்த்திங்கன்னா இது வந்து செக்யூர் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறதா அப்படி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. சப்போஸ் ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் ஆகுச்சு அப்படின்னா இதை விட இப்போ பம்ப் ஆனதை காட்டிலும் ஒரு 2 மடங்கு இதே சேம் 2 மடங்கு வந்து பம்ப் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ 2 மடங்கு அப்படிங்கிற போது இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100x மேலே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கப்புறமும் ராபின்ஹுட் எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஷிபா இனுவோட ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஷிபா இனு ட்ரேட் ஆகிட்டு இருக்க டிஜிட் வந்து பார்த்திங்கன்னா 0.005 வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கம்மிங் டேஸ் அதாவது ஒரு சில மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக வந்துட்டு ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 1 இயருக்குள்ளே அப்படிங்கிறது வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அந்த டைம் பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 பைசா வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த காயினை நீங்கள் ஹோல்டு பண்ணுறது லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்து லாங் டேர்முக்கும் நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தான காயின் தான். ஸோ லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு வந்தால் ப்ராஃபிட் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த டார்கெட் வரும்போது நீங்கள் வந்து செல் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான விஷயம்.
யாரும் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆல் டைம் ஹையில் போய் யாரும் பை பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அது வந்து டிப் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இப்போ வந்து யாரும் என்ட்ரி கொடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து ஹோல்டு பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.